ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கெம்பீரியுங்கள். என்னாகமம் 23:21 சொல்கிறது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய தேவன் நம்மோடு இருக்கிறதுனால் நமக்குள்ளே ராஜ கம்பீரம் இருக்கிறது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது. உற்சாகமும் களிகூறுதலும் இருக்கிறது. கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண சித்தமானார். இந்த மண் பாண்டத்திலே அவருடைய மகிமையின் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். நம்முடைய சரீரம் ஆவியானவருடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. ஆம், மனுஷர் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். அவர் வாசம் செய்கிறதினால் அவருடைய ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே போர் வீரர்கள் யுத்தத்திற்கு போகும்போது கம்பீரமாய் ஆர்ப்பரிப்பார்கள். தங்களுடைய தேசத்தின் பெயரை சொல்லி, ராஜாவின் பெயரை சொல்லி எக்கால சத்தமாய் முழங்குவார்கள். அப்படி முழங்க முழங்க அவர்களுடைய நரம்புகளிலே வீரம் கொப்பளித்து கொண்டு வரும். மகா தைரியமும் உற்சாகம் அடைந்து யுத்தத்திலே ஜெயம் பெறுவார்கள். அதன் பின்பு அவர்கள் இடுகிற கம்பீர சத்தம் யுத்தத்திலே ஜெயித்ததினால் ஏற்படும் சந்தோஷத்தின் முழக்கமாய் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று எரிகோவின் மதிலை சுற்றி வந்தபோது துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கவில்லை, முறுமுறுத்து கொண்டிருக்கவில்லை, கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். எக்காலத்தை ஊதினார்கள். அப்படியே அவர்கள் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்த போது எரிகோவின் மதில்கள் நொறுங்கி விழுந்தன. இரும்பு தாழ்பால்கள் உடைந்து விழுந்தன. ஆம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதே நமது வெற்றியின் ரகசியம். கிராமத்தில் உள்ள ஒரு சபையிலே பனையிலே ஏறி பதநீர் இறக்கி அதை பனை வெல்லமாக்கி வியாபாரம் செய்கிற ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அவர் பனையில் ஏறி பதநீர் இறக்குவதற்கென உட்கார்ந்திருந்த போது போலீசார் அவரை நோக்கி, நீ கல் இறக்குகிறாயா? கலயத்தை இறக்கி கொண்டு வந்து காட்டு என்று அதட்டிய போது அவர் சத்தமாய் அல்லேலுயா என்று ஆர்ப்பரித்தாராம். பதநீரை இறக்கி கொண்டு வந்து போலீசாரிடம் காட்டும்போது இன்னொரு முறை அல்லேலுயா என்று சொன்னாராம். போலீசாருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இது என்ன அல்லேலுயா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது ராஜ கம்பீரமான சத்தம். ராஜாதி ராஜா எனக்குள்ளே வாசம் செய்கிறார். நான் கர்த்தருடைய பிள்ளை என்று தான் ரட்சிக்கப்பட்ட சாட்சியை சொன்னாராம். அல்லேலுயா என்ற வார்த்தை ஒரு ராஜ முழக்கமான வார்த்தை. அது பரலோக வார்த்தை. அது ஒரு துதியின் ஆர்ப்பரிப்பின் சத்தம். தேவப்பிள்ளைகளே, எப்பொழுதும் உங்களுடைய உதடுகளிலே கர்த்தரை துதிக்கும் துதியும் ராஜாவின் ஜெய கம்பீரமான சத்தமும் இருக்கட்டும். இன்றைய நினைவிற்கு 5ஆம் சங்கீதம் 11-12 வசனங்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 31, 32 மற்றும் 33 அதிகாரங்கள். மாலை மத்தேயு 22 அதிகாரம் 1 22 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சந்தோஷமாய் கெம்பீரித்து கர்த்தரை துதியுங்கள்.
கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.